ஹாய் கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன மினி விலாகுன்னு பார்த்துடலாமா? ஸோ நைட்டு டின்னர் நம்ம வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ பனியாரம் தாங்க செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப நம்ம அதை சாப்பிடணும் அப்படின்ட்டு ஆசையாக செய்யணுன்ட்டு போவோம். அன்னைக்குன்னு பார்த்து வரவே வராது, ஃபுல்லாக பிஞ்சு போயிடும். இந்த மாதிரி எனக்கு ஒரு 3 to 4 டைம்ஸ் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பனியாரம் மேலே இருக்க ஆசையே போயிடுச்சுங்க செய்யணும் அப்படின்ட்டு. ஃபைனலாக இப்போது ரீசெண்டாக 2 டைம் செஞ்சேன். சீரியஸாகவே செம்ம அழகாக சாஃப்டாக அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இது தாங்க நைட்டு நம்ம வீட்டில் டின்னரு. ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட நான் என்ன விலாகுன்றது, என் தம்பி என்ன வந்திருக்காங்க அப்படின்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ஸோ என் பிரதர் எடிட் பண்ணி கொடுத்ததுமே உங்களுக்கு நான் அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், அது என்ன விஷயம் அப்படின்றது. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுக்கான டின்னர் தான். ஸோ உங்கள் வீட்டிலலாம் என்ன டின்னர் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இதுக்கு உங்களுக்கு சைடிஷ்ஷாக என்ன சாப்பிட்றது அப்படின்றதும் சொல்லுங்கள். நான் உடச்ச கடலை சட்னி தாங்க செஞ்சுருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு. ப்ளஸ் உங்கள் வீட்டிலலாம் என்ன டின்னர்னு சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ ஸோ மச். இந்தளவுக்கு வியூஸ்லாம் வரும் அப்படின்னு நிஜமாவே சீரியஸாகவே நான் எதிர்பார்க்கல. ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் நல்லா போகுது, தேங்க்யூ ஸோ மச் ஆல். அண்ட் நாளைக்கு ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஆடி கிருத்திகை நாளைக்கு தான் நான் ப்ரே பண்ண போகிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் நான் முருகனுக்கு ரொம்ப அடிக்டாக இருக்கேன். அது ஏன்றது எனக்கும் தெரியலை. எங்கே பார்த்தாலுமே முருகரோட முருகர் முன்னாடி வர விஷுவல்ஸ் எல்லாமே எனக்கு இருக்குது. எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போனேன் அப்படின்னா பஸ்ஸில் முருகரோட ஃபோட்டோ இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் நான் டெய்லியும் பார்க்குறேன். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு மலை மேலே காலையில் பார்த்திங்கன்னா மயில் தோகை விரிச்சிட்டு ஒரு 6:30க்கு அந்த மாதிரி அழகாக நமக்கு காட்சி கொடுக்கும். அப்படியே அந்த முருகரே இருக்க மாதிரியே செம்ம வைப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டினியூஸாக ஒரு 3 மயில் அழகாக தோகை விரிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அந்த தோகையை விரிச்சிட்டு அப்படியே அது அழகாக நின்றுட்டு இருக்கும். ஸோ அந்த விலாகை கண்டிப்பாக உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, இந்த டே எனக்கு ரொம்ப போரிங்காக போச்சு. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ இனிமேல் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குட் நைட் ஆல் அண்ட் ஹாவ் அ ஸ்வீட் ட்ரீம்ஸ் டு ஆல்.